சென்னையில் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் வீடுகளில் மீட்கப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 154 சிலைகளை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலதிபரும் சிலை கடத்தல் மன்னனுமான தீனதயாளன் வசிக்கும் சென்னை ஆழ்வார்பேட்டை முர்ரேஸ்கேட் சாலையில் உள்ள வீட்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி முதல் 3 தினங்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 71 கற்சிலைகளும் 49 ஐம்பொன் சிலைகளும் 75 அரிய பழங்கால ஓவியங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி 2வது தெருவில் தீனதயாளனின் மற்றொரு வீடு மற்றும் குடோனிலும் சனிக்கிழமை முதல் சோதனை நடந்து வருகிறது. இந்த சோதனையில் மேலும் 34 கற்சிலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை 105 கற்சிலைகள், 49 உலோகச் சிலைகள், 139 ஓவியங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சிலைகளின் மொத்த மதிப்பு 100 கோடி ரூபாயை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கின் எதிரியான தீனதயாளன் என்பவர் வாடகைக்கு எடுத்து இந்த இடத்துல தமிழ்நாட்டிலிருந்து பல கோயில்களிலிருந்து திருடப்பட்ட சிலைகளை மறைத்து வைத்துள்ளதாக தகவல் கிடைத்த பேரில் நீதிமன்றத்திலிருந்து சர்ச் வாரண்ட் பெறப்பட்டு நேற்று இன்றும் ஐடியல் விங் சிஐடி ஐஜிபி சார் திரு பொன்மாணிக்கவேல் சார் தலைமையில் இந்த 2 இடங்களில் டிஎஸ்பி 3 டிஎஸ்பி சேர்ந்து சோதனை நடத்தப்பட்டது. அவர்கள் தலைமையில் அவங்க குழுக்களாக சோதனை நடத்தினார்கள். இந்த 2 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 159 கற்சிலைகளும் இங்கே 153 கற்சிலை, ஒரு 5 பெயிண்டிங்ஸ், ஒரு 28 ரிங் ஸ்டோன் 2 விளக்கும் கைப்பற்றப்பட்டுள்ளது.